தமிழக சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. தமிழக சட்டமன்ற தேர்தல்ல ரொம்ப பெரிய பேசு பொருளான கட்சிகள்ல ஒண்ணு காங்கிரஸ். அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடியே திமுக கூட்டணியில போறதா, விஜய் கூட போறதா அப்படின்ற மாதிரியான பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தாங்க. திமுகக்குள்ள தேர்தலுக்கு முன்னாடியே வந்துட்டு சண்டைய உருவாக்குனது காங்கிரஸ் கட்சி. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தாவேக அவர்கள் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு நல்ல டீசென்ட்டான சீட் வாங்குன உடனே, அவர்களுக்கு மெஜாரிட்டிக்கு பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே முதல் ஆளா ஓடி போய் சேர்ந்ததும் காங்கிரஸ் தான். இந்த காங்கிரஸ்ல நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ராகுலினுடைய சாய்ஸ் அப்படின்றது விஜயா தான் இருந்தது. சோனியா காந்தியினுடைய சாய்ஸா திமுக இருந்தது. அதனால தான் திமுக கூடவே வந்து அவங்க கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தது. காங்கிரஸ்ல இருந்த ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர், விஜய் வசந்த் அண்ட் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாருமே வந்து விஜய் கூட போறது தான் விரும்பியிருந்தாங்க. அதே நேரத்துல ப. சிதம்பரம் அண்ட் தற்பொழுது மாநில தலைவரா இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை இவர்கள் எல்லாரும் திமுக கூடவே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கு சுயநலமான தங்களுடைய ஆதாயங்களும் இருந்தது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருந்தது. அதே நேரத்துல வந்துட்டு நிறைய பேருக்கு வாய்ப்பே கொடுக்காம இருக்கிறாங்க. காங்கிரஸ் அழிஞ்சு போறதுக்கு இங்க இருக்கக்கூடிய மாநில தலைமை தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஜோதிமணி மாதிரியான ஆட்கள் வெளிப்படையாவே விமர்சனம் வைத்திருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தாவேக கூட கூட்டணி அமைக்கும் பொழுது திமுகவை முறிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அதற்கப்புறமா செல்வ பெருந்தகை மீது பல குற்றச்சாட்டுகள் வந்து தலைமைக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவருடைய பதவி அப்படின்றது ரிசைன் பண்ணிடுவார் அப்படின்றத தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். இன்னமும் கூட வந்து அஃபிஷியலான நியூஸ் வரல அப்படின்னாலுமே, அவர் தன்னுடைய பதவியை மாநில தலைவர் பதவியை ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அடுத்தது காங்கிரஸுக்கு மாநில தலைவரா யார் வருவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 3 பேர் சொல்றாங்க. 1 எம்பியா இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் அண்ட் 2வது எம்பியா இருக்கக்கூடிய ஜோதிமணி, 3வது ராஜ்யசபா எம்பியா இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி. இந்த 3 பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாணிக்கம் தாக்கூர் ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு ராகுலினுடைய மவுத்தா இங்க பேசினது அவர்தான். திமுக காரங்கள ரொம்ப இறங்கி பேசினது, சவால் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை மாணிக்கம் தாக்கூர் செஞ்சிருந்தாரு. அதனால அவருடைய பெயர் சாய்ஸ்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்தது ஜோதிமணி ஒரு பெண்மணியா இருக்கிறாங்க. அவர்களும் கூட வந்துட்டு நீண்ட நாட்களா கட்சியில இருக்கிறாங்க. தில்லி தலைமை குறிப்பா ராகுலோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. அதனால அவர்களினுடைய பெயர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் பிரவீன் சக்கரவர்த்தி அவரும் ராகுலோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரு. அவருடைய பிளான் படி தான் தாவேக கூட போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நடந்ததா பேச்சுக்கள் வந்திருந்தது. அதனால அவர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சொல்றாங்க. ஆனாலுமே களத்துல மாணிக்கம் தாக்கூர் செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் காங்கிரஸினுடைய தலைவரா வர்றாரா, இல்ல புதுசா வேற ஒருத்தர் வர்றாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். யார் வந்தா என்ன, நேத்துக்கு திமுக இன்னைக்கு தாவேக அப்படின்ற மாதிரி கூட்டணி கட்சிகளையே நம்பி இருக்கிறாங்களா, இல்ல புது தலைவர் வந்ததுக்கு அப்புறமா புது ரத்தம் பாய்ச்சுற மாதிரி அவர்கள் தங்களுடைய கட்சியை வளர்க்கக்கூடிய வேலையை செய்யறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு காங்கிரஸினுடைய மாநில தலைவர் மாற்றம் குறித்த தகவல். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.